C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுடைய 6வது விக்கெட் காலி. ஏற்கனவே அதிமுகவில இருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுல 4 பேர் தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. 6வது எம்எல்ஏவா கரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா இருந்த திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களோ ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்ப இவர் மட்டும் இல்லாம இவரு கூட இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் போக போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. சரி, யார் இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர்? அவருக்கான செல்வாக்கு அதிமுகல எப்படி இருந்தது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். அதிமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னா கண்டிப்பா எம்.ஆர். விஜயபாஸ்கரும் இருப்பாரு. எதனால அப்படின்னா அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு எதுனா கொங்கு மண்டலம். இவரு கரூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவாரு. அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய வேலையை எம்.ஆர். விஜயபாஸ்கர் செஞ்சுட்டு இருந்தாரு. இதனால அதிமுகல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ஒருத்தருன்னு சொல்லலாம். அதனாலதான் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் இ.பி.எஸ். அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு. அந்த சமயத்துல இவர் யாருக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னா எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவா தான் செயல்பட்டாரு. ஆனா இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்துல இவரு ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சரா பார்க்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜிக்கும் இவருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போரே நடந்தது. அந்த வரலாறு எல்லாமே இவருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதனால செந்தில் பாலாஜிக்கும் இவருக்கும் போர் நடந்தது அப்படின்னா அவருடைய, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவியை பறிக்கிற அளவுக்கு அந்த போர் தீவிரமாவே நடந்தது அப்படின்னு சொல்லலாம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2004, 2006 காலகட்டத்துல கரூர்ல இருக்கக்கூடிய கோவில் அறக்காவலரா செயல்பட்டாரு. அப்படிதான் படிப்படியா கட்சியிலையும் வளர்ச்சி அடைகிறாரு. அப்ப ஜெயலலிதா அம்மையார் தலைமையில ஆட்சி அமைச்சப்ப இவருக்கும் பொறுப்பு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம தான் தோன்றி மலை ஒன்றிய செயலாளரா இவர் செயல்பட்டாரு. அந்த சமயம் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்ட செயலாளரா இருந்தாங்க. அப்பவே 2 பேருக்கும் இடையில சுத்தமா ஆகாது அப்படின்னே சொல்லலாம். அந்த போர் காரணமா அவரையே கட்சியை விட்டு வெளியேற்ற வேலையை எம்.ஆர். விஜயபாஸ்கர் செஞ்சாரு அப்படின்ற நிறைய செய்தி அந்த காலகட்டத்துல பேசப்பட்டது. அதற்கு பிறகு 2016 காலகட்டத்துல செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இருந்து பதவியை பறிக்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார். அந்த சமயம் போக்குவரத்து துறை அமைச்சரா யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதிலா போக்குவரத்து துறை அமைச்சரா செயல்பட்டாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். இதுக்குதான் அவர் நேரடியாவே செந்தில் பாலாஜியை எதிர்த்தாரு, அவருடைய இடத்துல இவருக்கு வந்துட்டாரு அப்படின்ற நிறைய விஷயத்த அதிமுக வட்டாரங்கள் பேசிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு 2021 காலகட்டத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சார்பா போட்டிடுறாரு எங்க கரூர் தொகுதியில. அந்த கரூர் தொகுதியில யாரு அதிமுக சார்பா எதிர்த்து போட்டிடுறது அப்படின்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான். அந்த சமயம் திமுக ஜெயிக்க போகுதா அதிமுக ஜெயிக்க போகுதா அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி அந்த தொகுதியில யார் ஜெயிக்க போறாங்க, செந்தில் பாலாஜியா இல்ல விஜயபாஸ்கரா அப்படின்ற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. எதனாலனா ஏன்னா செந்தில் பாலாஜிய கட்சியை விட்டே போக வச்சது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அப்படின்றப்ப அவரை தோற்கடிக்கிறதுக்கு இன்னும் தீவிரமா செயல்படுவாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டது. ஆனா அந்த தேர்தல்ல வெற்றி பெற்றது செந்தில் பாலாஜி தான். அதற்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அது என்னன்னா 100 கோடி அளவுக்கு நில மோசடியில ஈடுபட்டாரு அப்படின்ற ஒரு புகார்ல தான் இவர் சிக்கினாரு. அந்த சமயம் தலைமறைவானாரு செய்தியெல்லாம் அதிமுக வட்டாரத்துல மிக பெருசா பேசப்பட்டது. 100 கோடி நில அபகரிப்பு வழக்குல தலைமறைவாகவும் இருந்தாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. அப்ப அவருடைய சகோதரர் சேகர் மேலையும் வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் முன்ஜாமீனும் தொடர்ந்தார். ஆனா அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு இவரை கைது செய்யற ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப இவர் தலைமறைவா எங்க இருந்தாரு அப்படின்னா கேரளா எல்லைக்குட்பட்ட பகுதியில எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவா இருந்தாரு. அங்க காவல்துறையினர் கைது செய்யறாங்க. இது மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. ஏன்னா அதிமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி, கொங்கு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியவர், அவரு தலைமறைவு அப்படின்ற செய்தி எல்லாமே பெரிதளவு பேசப்பட்டது. இது எப்ப நடக்குது அப்படின்னா 2024 நடக்குது. இதுக்கப்புறமா எம்.ஆர். விஜயபாஸ்கர் ரொம்பவே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு சசிகலாவுடைய தீவிர ஆதரவாளரா செயல்பட்டார்.
பார்க்கப்பட்டாரு. அந்த சமயம் சசிகலாவுடைய நம்பிக்கை உரியவரா எம்.ஆர். விஜயபாஸ்கர் பார்க்கப்பட்டாரு. அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் வந்தப்ப இபிஎஸ் ஆதரவாளரா மாறினாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். தாவேக்காவுல அதிகமா பேசப்பட்டது என்னன்னா அந்த கரூர் வழக்கு. கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் காரணமா 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இது தாவேக்கா ஆட்சியில பெருசா பேசப்பட்டது. அங்க யார் போட்டிட்டாங்க அப்படின்னா மதியழகன். அவர் தான் மாவட்ட செயலாளரா இருந்தாரு. அவரை எதிர்த்து தான் அதிமுக சார்பா களம் கண்டாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். அதே சமயம் திமுகவை சேர்ந்த தியாகராஜனை எதிர்த்தும் களம் கண்டாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவங்க 2 பேரையுமே தாண்டி 71,542 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். இத்தனை ஆண்டு காலமா, அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இத்தனை நாட்களா அவருக்கு உறுதுணையா இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு பெரும் கேள்விக்குறியா மாறி இருக்கு. எதனால அப்படின்னா இந்த ராஜினாமான்றது ஒரு நாள்ல எடுத்த முடிவா இருக்காது. என்னதான் அதிமுக தலைமைக்கும் இவருக்கும் ஒரு முரண்பாடு இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவுல போறாரு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு லாபம் இருக்குன்றத கருதிதான் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில எம்.ஆர். விஜயபாஸ்கரும் இணைஞ்சிருக்காரு. இவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும்? கொங்கு மண்டலத்தை எப்படி அவர் பலப்படுத்தினாரு? அது அதிமுகவுக்கு எந்த அளவுல உதவுச்சோ அதே வேலையை தாவேக்காவுல பண்ண போறாரு அப்படின்னா தாவேக்காவுக்காக இத்தனை நாட்கள் உழைச்ச அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஏற்படுத்த போகுது? இப்படி அதிமுகவுல இருந்து தாவேக்காவுல சாரசாரியா போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தாவேக்கா பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இத்தனை நாட்களா தாவேக்காவுக்காக உழைத்த அவங்களுடைய தொண்டர்களுக்கு தாவேக்கா என்ன செய்ய போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதே சமயம் அதிமுகவுல இருந்து ராஜினாமா பண்றவங்க 6 பேரோட மட்டும் நிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பேசப்படுது. எதனால அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்களோட ஒரு நல்ல நண்பரா பார்க்கப்பட்டவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவர்கிட்ட சொல்லாம இவர் ராஜினாமா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதிமுக வட்டாரங்களே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கல. அதே ஒரு மனக்கசப்பு தான் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் இருந்தது. அவருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்காததுனாலதான் ராஜினாமா பண்ணாருன்னு ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு வருது. இதனால எஸ்பி வேலுமணி போன்ற இன்னும் முக்கிய புள்ளிகள் தாவேக்காவுல இணையத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுடைய நிலைமை என்ன, இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க, இடைத்தேர்தல்ல எத்தனை தொகுதி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.